அனைவருக்கும் வணக்கம். நேற்று திருச்சியிலே நடைபெற்ற திமுக மாநாட்டில் 10 லட்சம் பேர்கள் என்று இருமாப்போடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை பற்றி ஒரு கற்பனைக்கான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். கட்சியை டெல்லியில் அடமானம் வைத்து விட்டார் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் என்றும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விழுங்க பார்க்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்றும், அதிமுக கூட்டணி சாரி அப்படி சொன்னால் மோடிஜியும் அமித்ஷாஜியும் கோபித்துக் கொள்வார்கள், என்டிஏ கூட்டணி என்று நக்கல் சொல்லியும், அவர்கள் சார்ந்திருக்கிற இந்திய கூட்டணி எங்கே இருக்கிறது என்று அவர் விளக்கம் சொல்ல முன் வருவாரா? தமிழ்நாட்டிலே உங்கள் பாச்சா பலிக்காது என்றும், பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூல் செய்து அமலாக்கத்துறையின் விசாரணையின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற அமைச்சரையும், அதே போன்று இன்றைக்கு பணி நியமனம், பணி மாறுதல் ஒப்பந்தங்களில் அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு அடுக்கடுக்காக கடிதங்கள் எழுதியும், அது குறித்து 10 லட்சம் பேர் கூடிய திமுக மாநாட்டில் திமுக அமைச்சர் மீது அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு வைத்திருக்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு வரி கூட விளக்கம் சொல்லாத மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான வெற்றி கூட்டணியை, தேசிய ஜனநாயக கூட்டணியை, மக்கள் மத்தியிலே இருக்கிற நன்மதிப்பை, அவர்கள் இருக்கிற செல்வாக்கை குறைக்கின்ற வகையிலே பேசி வருகிறார்கள். KN நேரு தலைமை தாங்கி முன்னெடுத்து நடத்திய இந்த மாநாடு எங்கிருந்து வந்தது அவருக்கு நிதி உதவி என்பதை அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு அடுக்கடுக்காக கொடுத்திருக்கிற அந்த கடிதங்களுக்கு இதுவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு வரி கூட விளக்கம் சொல்லவில்லை. பரவாயில்லை. ஆனால் திருச்சியிலே KN நேருக்கு தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த விசாரணைக்கு விளக்கம் சொல்லுவாது முதலமைச்சர் தயாராக வருவார் என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அது குறித்து ஒரு வார்த்தை கூட வாய் திறக்காத ஸ்டாலின் அவர்கள், அது குறித்து விளக்கம் சொல்வதற்கு முன்வராத ஸ்டாலின் அவர்கள், அது குறித்து ஏதேனும் கருத்தையாவது பதிவு செய்திருக்கலாமே என்று KN நேரு கூட எதிர்பார்த்திருப்பார். தனக்கு ஆதரவாக முதலமைச்சர் ஏதேனும் ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த விசாரணை என்பதை பற்றி விளக்கம் சொல்லுவார் என்று கூட அந்த மாநாட்டை முன்னின்று நடத்திய KN நேரு அவர்கள் ஏமாற்றமே அவருக்கு இந்த மாநாட்டிலே கிடைத்திருக்கிறது.